வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முளைக்கட்டின பாசிப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல மாவுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். முளைக்கட்டின பாசிப்பயிறு 4 பங்கு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. நான் வந்து 4 பங்குனா 400 கிராம் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ அந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை வந்து இன்னொருக்கா ப்ரிப்பரேஷனை வந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ பாசிப்பயிரை ஒரு ஓவர் நைட்டு 8 ஹவர்ஸ் வந்து நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருங்க. காலம்பரை எழுந்து ஃபுல்லாக எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்ல டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸ்லேயோ சம்பளத்துலேயோ போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, ஈவினிங்கோ அல்லது 24 ஹவர்ஸ் கழிச்சோ நம்ம வந்து 24 ஹவர்ஸ் வந்து நல்லா சூப்பராக முளைச்சிருக்கோம். இந்த அளவுக்கு முளைச்சிருக்கோம். ஸோ 24 மணி நேரம் கழித்து அடுத்த நாள் காலம்பரைக்கு ரொம்ப ரொம்ப அழகாக அப்படி முளைச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பாசிப்பயிரை தான் நம்ம இந்த முளைக்கட்டின பயிரை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 4 பங்கு பாசிப்பயிரை எடுத்து நல்லா களைஞ்சு ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சா போகிறோம். ஸோ இட்லி அரிசி ஒரு பங்கு எடுத்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா மாவு ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறமா பயரையும் சேர்த்து உள்ளே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா எப்படி வந்து அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உப்பும் சேர்த்து தான் அரைச்சிக்கணும். இப்போ மாவு அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். மாவு நம்ம தோசை வாக்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரைக்கும் பொழுது இந்த அளவு இருந்தால் போகிறோம். ஸோ இப்போ அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம அதை தோசை வாக்கலாம். ஸோ தோசை வாக்கும் பொழுது இது கூட சேர்க்கறதுக்கு நான் சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. நான் வந்து இந்த ஒரு கொத்து கீரை இருக்கும் இல்லையா, அது மாதிரி நான் ஒரு 4-5 கொத்து தண்டோடையே நல்லா அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நல்லா இவ்வளவு நீளத்துக்கு தோல் சீவி குட்டி குட்டி பிட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த பொருட்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. ஏன்னா மாவு நம்ம அரைக்கும் பொழுது உப்பு சேர்த்துட்டோம். ஸோ இந்த உப்பு சேர்க்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் கூட போட்டோம் அப்படின்னா உப்பு நிறைய ஆகிடும். அதனால் இந்த பொருளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ இதை வந்து நம்ம சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தோசை வாக்கும் பொழுது அந்த கலந்துக்கலாம். ஸோ வாக்கும் பொழுது பார்க்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகா அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம மாவில் கலக்கிடலாம். மாவு வச்சு நமக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ இதில் கலக்கிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு டக்குன்னு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா தோசையை வாக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை நல்லா கலக்கிட்டு தோசையை வாத்து எண்ணெய் விட்டு சாப்பிட வேண்டியது தான். ஸோ கலக்கியாச்சு, தோசை வாக்கலாம். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணியாச்சு. அதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு டிஷ்யூவால் தொடச்சி விட்டுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தோசையை வாக்க ஆரம்பிக்கலாம். நான் அதில் எந்த விதமான தண்ணியும் சேர்க்கலை. அரைச்ச போது நான் அதை கன்சிஸ்டன்சி காமிச்சேன் இல்லையா, அது மட்டும்தான். ஸோ இதில் வந்து ஒரு 1.5 கரண்டி மாவு விட்டு அப்படியே இழுத்து விட்ருங்க. இதில் வந்து இந்த தோசையில் நம்ம உளுந்தெல்லாம் சேர்க்கலை. அதே மாதிரி மாவையும் நம்ம வந்து புளிக்க வைக்கல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த 1 ஹவர். அதுதான் பாசிப்பருப்பு வந்து நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கிறதுனால ரொம்ப சத்து நிறைஞ்சதாக இருக்கும். விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது பக்காவாக சேர்ந்துருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி பாசி பயிரையோ அல்லது கொள்ளோ வந்து நமக்கு ஒரு நாளில் வந்து முளைக்கட்டிடும். ஸோ அந்த மாதிரி பயிர்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாசி பயிறு, கொள்ளு, அதுக்கப்புறம் காராமணி ஒரு 1 டே தான் அது வந்து முளை கட்டுறதுக்கு. ஸோ இந்த தோசை நல்லா ஒரு பக்கம் வந்து அப்படியே வேகணும். நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இது வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, அது கூடலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். அருமையான டிஃபன் இது. நம்ம காத்தால சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட சத்து இருக்குது இதில். ஸோ இது நல்லா அழகாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். அதை தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. அப்படியே லைட்டாக சும்மா ஒரு செகண்ட் இருந்தால் போதும். ஏன்னா அந்த பக்கமுமே வெந்துருச்சு. நம்மளுடைய ஒரு திருப்திக்காக இந்த சைடு எடுத்து போட்டுருவோம். ஸோ அருமையான கிறிஸ்பியான பயங்கர ஹெல்த்தியான பாசிப்பயிறு, முளைக்கட்டின பாசிப்பயிறு தோசை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம உளுந்து சேர்க்கலை. இப்போ அரிசி சேர்க்கறதுக்கு காரணமே வந்து இது எடுக்க வரும் அப்போ தான் நம்ம கல்லுலேருந்து. ஸோ அதனால தான் நம்ம 4 பங்குக்கு 1 பங்கு அரிசி சேர்த்துருக்கோம். அது போக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அதெல்லாம் சேர்த்துருக்கறனால, ஜீரகம் சேர்த்துருக்கறனால என்ன எக்ஸ்ட்ராவான சத்து தான். விருப்பப்பட்டவங்க தேவைப்பட்டா சின்ன வெங்காயம் ஒரு 4-5
பூண்டு பல்லு ஒரு 4-5, அதுக்கப்புறம் சோம்பு அதுவும் சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல். ஸோ அதை எடுத்துடலாம். அருமையான பாசிப்பயிறு தோசை கம கம கமன்னு ரெடி ஆயிடுச்சு. விருப்பப்பட்டால் நெய் கலந்து கூட வாத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து நிறைஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். தேங்க்யூ.